ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா ஜவ்வரிசியில் ரசமலாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஜவ்வரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதை தனியாக எடுத்து அரைச்சிக்கலாம். நான் நிறையா இருந்தனால ஜவ்வரிசி மட்டும் தனியாக அரைச்சிட்டு சர்க்கரையும் பால் பவுடர் 2 ஸ்பூனும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா மிக்சிலேயே இது ரெண்டையும் போட்டு அரைச்சி அதுவே கெட்டியாயிரும். தண்ணியெல்லாம் வடித்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரும். நெய் தடவி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. உருண்டை பிடிச்சி வச்சுட்டு ஒரு 1/2 லிட்டர் பாலில் நல்லா இப்போ பால் கொதிக்க விட்டோடனே ஒரு 3 ஸ்பூன் பால் பவுட்ரு, ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறதையும் உள்ளே போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்தோம்னா ஜவ்வரிசி ரசகுல்லா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஜவ்வரிசியில் தான் செஞ்சோன்னு தெரியாது. நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். இறக்குறப்ப ஏலக்காவும் பாதாம் குட்டி குட்டியாக அரிஞ்சு அதையும் தூவி விட்டு இறக்குனோம்னா ரசகுல்லா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.